பூர்ணி, ஊருக்கு கிளம்புறேன். தெரியும் மாமா. நேற்றுக்கு நீ ஏதோ பேசின, அதை மதிக்காமல் நான் ஜாலியாக பாட்டு கேட்டு வெறுப்பேற்றிட்டேன்ல. நாளிலேருந்து நீ பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாதுல்ல. கண்ணு முன்னாடி ஒரு நாள் சுற்றிட்டு இருந்த, நாளிலேருந்து உன்னை பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க முடியாது. இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம், ஆனால் இன்னையோட இதெல்லாம் முடியுதுன்னு நினைக்கும்போது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி மாமா, ஏதோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குடி. அப்பா, நிம்மதியா இருப்பேன். நாளையிலேருந்து இந்த முகரையை பார்க்க வேணாம் பாரு மாமா அப்படின்னு அந்த குரல் கேட்கவே வேணாம். சண்டையே இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். பாய். முக்கியமா ஒரு விஷயம், சென்னை பக்கம் வந்துடாத. பாத்தியா பாப்பா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அம்மா தான் அப்பாவை துரத்தி லவ் பண்ணிருக்கேன். கதையை முழுசா கேளுடி மக்கு பொண்டாட்டி. அத்தை அத்தை. என்னையா தக்காளி வேணுமா? அது இல்ல அத்தை, நிஜமாவே தக்காளி தான்ப்பா. பா நீ அது சொல்லுப்பா. அட நிஜமாலே தக்காளி தான்ப்பா. யோ பெரிய மனுஷன். அத்தை, உங்க பொண்ணு ரொம்ப ஓவரா பண்றா. ஊருக்காரங்க முன்னாடி என் மானத்தையும் வாங்கிட்டா. குளிக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. அவ சும்மா விளையாடுறாயா? அவ பார்க்க தான் வில்லி மாதிரி இருப்பா. வெள்ளந்தியா அவ. அப்பா கூட இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அது நிஜமாவே குழந்தையா சூதுவாது தெரியாம வளர்ந்துச்சு. இன்னைக்கு உன்னை அவ ஏசுறாள், ஆனா ஒரு வாட்டி உன்னை அவளை பிடிச்சிச்சுன்னா உன்னை சுத்தி சுத்தி வருவா. அவ்வளோ பாசக்காரி. நீ தாயா அவளை பார்த்துக்கணும். சுத்தி சுத்தி வருவாடா?